வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காணப்போகும் ஆன்மீக தலத்துடன் கூடிய ஆன்மீக தகவல் ஸ்வர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில். திருப்பதி ஏழுமலையான் கோவிலைப் போலவே மலை உச்சியின் மீது அமைக்கப்பட்ட இந்த கோவில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அழகான பெருமாள் கோவில்களில் ஒன்று. இது தெலுங்கானா மாநிலத்தின் புவனகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் 4 பக்கங்களிலும் 4 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன. கோவிலின் கருவறையில் 12 அடி உயரமுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலானது தெலுங்கானா மாநிலத்திலேயே மிகப்பெரிய கோவில் என்று கூறப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் யாத்ரீகர்களுக்கும் தங்கும் இடம், போக்குவரத்து வசதி, உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்வர்ணகிரி கோவிலானது தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒரு முக்கிய வணிக குடும்பமான மனேப்பள்ளி குடும்பத்தால் 2018ஆம் ஆண்டு கட்டத் துவங்கி 2024ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. கோயிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ராஜகோபுரம் 108 அடி உயரமுடையது. கோவிலில் மகா மண்டபம், கல்யாண மண்டபம் மற்றும் யாகசாலை போன்ற பல்வேறு மண்டபங்கள் உள்ளன. கோவிலின் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள வெங்கடேஸ்வரர் சிலையானது 12 அடி உயரம் உள்ளது. இது கருப்பு கிரானைட் கற்களால் செய்யப்பட்டது. தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார் வெங்கடேஸ்வரர். மேலும் இக்கோயில் சிவன், விஷ்ணு, விநாயகர் உள்ளிட்ட பல தெய்வங்களின் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் பிரம்மோற்சவம் மிக முக்கியமான திருவிழாவாகும். 10 நாள் திருவிழாவாக பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இதில் பல மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, அது மட்டுமின்றி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தீபாவளி ஆகியவை கோயிலில் கொண்டாடப்படும் மற்ற திருவிழாக்கள் ஆகும். ஸ்வர்ணகிரி கோவிலானது ஒரு அழகான மற்றும் புனிதமான இடம். இந்த கோவில் ஒரு பிரபலமான யாத்திரை தலமாகும். மேலும் தெலுங்கானாவிற்கு வருகை தரும் அனைவரும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு புனிதமான இடமாகும். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.